உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இது குறித்த தகவல்களை கேட்பதற்கு முன்பாக இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது இந்த மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றனவா? பாதிப்பு நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று அதிகாலை முதல் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூடலூர் நகரப்பகுதி, நடுவட்டம், முதுமலை, பந்தலூர், சேரம்பாடி, நாடுகாணி, தேவர்சோலை, பாடந்துறை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவில் இருந்து காலை வரை கடுமையாக பெய்த மழையில் கூடலூரில் அதிகபட்சமாக 108 மில்லிமீட்டர் மழையும், சேரங்கோடு பகுதியில் 113 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இதனால் கூடலூரை அடுத்துள்ள தாழ்வான பகுதிகளான இருவயல், குனில்வயல் போன்ற பகுதிகளில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதான சாலைகளான பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை, கேரள மாநிலம் செல்லும் வயநாடு சாலைகளில் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் மரம் விழுந்துள்ளது. இதனை உடனடியாக அங்கு சென்று அகற்றும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மூங்கில் மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ள நிலையில் சில இடங்களில் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சில இடங்களில் மரக்கிளைகள் மின்கம்பங்களில் உடைந்து விழுந்துள்ளதால் நேற்று இரவு முதல் தற்போது வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றுக்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக மரங்களுக்கு அடியில் வாகனத்தை நிறுத்தவோ பொதுமக்கள் நிற்கவோ வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.